வணக்கம் நேயர்களே, இன்றைய நாளில் மற்றொரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வலிமை போன்று துறைகள் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது துறைகளுக்கு அப்பால் அவர்கள் செய்து வருகின்ற ஒவ்வொரு பணிகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து உரையாடி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் சமூக சேவைகளை செய்து வருகின்ற ஒரு நிறுவனர் ஒருவரை நாங்கள் சந்திக்க போன்றோம். அதாவது முன்பு இவர் ஒரு அருட்தந்தையாக இருந்திருக்கின்றார். அருட்தந்தையிலிருந்து விலகி இப்பொழுது ஒரு ஒருமை நிறுவனத்தை ஸ்தாபித்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கின்றார். தேவதாஸ் திருச்செல்வம் அவர்கள் தான் எங்களுடைய இணைந்திருக்கின்றார். அவரிடம் அவருடைய சமூக சேவை எவ்வாறு இந்த சமூகத்தில் ஆற்றுகின்றார், அவர் எதிர்கொண்ட சவால்கள் போன்றவற்றை இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. சமூக சேவைகள் எடுத்துக்கொண்டா பல ஆயிரம் சமூக சேவைகள் இந்த சமூகத்துல செய்யப்பட்டு வருது நாங்க எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் சமூக சேவை அப்படின்னு சொன்னாலே என்ன மாதிரி விஷயத்தை அவங்க உள்ளடக்கி செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வியும் இருக்குது. இந்த ஒருமை விழிப்புணர்வு என்றால் என்ன என்ற கேள்வி கண்டிப்பாக எல்லார் மத்தியிலும் இருக்கும். முதல்ல இந்த ஒருமை என்றால் என்ன, எதற்காக இந்த ஒருமை என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டு இந்த சமூக சேவை ஆரம்பிக்கப்பட்டது என்பது தொடர்பாக பார்க்கலாம். ஒருமை என்றதுக்கு காரணம் நாங்கள் எல்லாரும் ஏனென்றால் கடவுள் ஒருவர் தான் இருக்கிறார். கடவுள் இல்லாமல் ஒன்றும் இயங்காது. இப்ப நான் உங்களோட கதைக்கிறதுக்கும் கடவுளுடைய சக்தி வேணும், மூச்சு விடுறதுக்கு கடவுளுடைய சக்தி வேணும், எல்லாத்துக்கும் கடவுளுடைய சக்தி வேணும். ஆனால் ஒரே கடவுள் தான் இருக்கிறார். அவர் அளவில்லாதவர். கடவுளுக்கு வெளியே ஆராயம் இருந்தால் அவர்கள் கடவுளை அளவுபடுத்த வேணும். அப்ப கடவுள் அளவில்லாதவர் நித்தியம் என்று சொன்னால் கடவுளுக்கு வெளியே ஒருவரும் இல்லை. அப்ப எங்க இருக்கிறோம்? நாங்கள் எல்லாரும் கடவுள் இருக்கிறோம். ஒரே கடவுள் என்றால் நாங்கள் உண்மையாக ஒன்றுதான். நாங்கள் ஒருவரையும் எங்களை பிரிக்க முடியாது. பிரித்தால் நாங்கள் செய்வது பிழை. பிரித்து வைப்பது, தள்ளி வைப்பது, எந்த விதமாக ஒரு ஆளை குறைக்கிறது நாங்கள் எங்களை தான் குறைக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அதுதான் உணர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த விழிப்புணர்வு சங்கத்தை துவங்கினேன். அதே போல இந்த சமூகத்துல நீங்கள் எப்படியான விஷயங்கள் செய்து வாரீர்கள் அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருக்கு இல்லையா? ஏன்னா சமூக சேவைன்னு சொன்னா பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். என்ன சொன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கல்வி சம்பந்தமான சமூக சேவைகளை செய்வாங்க, இல்ல பொருளாதார ரீதியாக பொருளாதார மட்டத்தில் வீழ்ச்சி அடைந்து காணப்படுகின்ற கிராமங்களுக்கு சென்று அவர்களை முன்னேற்ற தொடர்பான பல செயற்பாடுகளை அவர்களுடைய சமூக சேவையூடாக செய்வது வழக்கம். நீங்கள் எப்படியான விஷயத்தை உங்களுடைய இந்த ஒருமை என்ற இந்த சமூக இந்த நிறுவனத்தினூடாக எவ்வாறான சேவைகளை மக்களுக்கு ஆற்றுகிறீர்கள்? முதலாவது நாங்கள் உலகாலம் கூட கஷ்டப்படுறாங்களுக்கு உதவி செய்கிறது தான் நாங்கள் எங்களுடைய முக்கிய கருத்தாக வைந்தோம். துவக்கம் கூட ஆக்களுக்கு இந்த உரிமை பற்றி விழிப்புணர்வு உண்டாக்கவும் வேண்டும். இப்போ நாங்கள் கஷ்டப்படுற பிள்ளைகள் பாடசாலையில் போய் டைது இல்லை, சப்பாத்து இல்லை, பேக்ஸ் இல்லை, அப்படி வந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கொடுக்குறோம். மற்ற வேறு விதமாக வீடு கட்டி கொடுத்தோம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு. பல விதமான உதவிகள் செய்து இருக்கிறோம். ஆனால் இனிமேல் இன்னும் கூட இந்த விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் முன்னேறுவோம். என்ன விஷயத்தை நீங்கள் விழிப்புணர்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன விஷயத்த மக்களுக்கு கொண்டு சேரணும்? இது நான் கண்டிப்பா மக்களுக்கு இந்த விஷயத்த கொடுக்கணும், இல்ல இந்த விஷயம் பிரச்சனையா இருக்கு, இது சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்க இப்ப சொன்னது போல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன விஷயத்த மக்களுக்கு நீங்க விழிப்புணர்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதலாவது நாங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வாங்க போறோம். என்ன ஆக்களுக்கு கஷ்டப்படும் பொழுது, சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் ஸ்ப்ரவுட்டிங்னு சொல்றது, இந்த கொட்டைகளை வச்சு வளர்த்தால் அவள் திரும்பி திரும்பி வெட்டி சாப்பிடலாம். அப்போ முடிவில்லாமல் சாப்பாடு இருக்கும் வீட்டில். அந்த இதை கொண்டு வர போகிறோம் கதியில். ஆனால் அதிலும் கூட முக்கியம் எல்லாரும் நாங்கள் ஒன்று என்று அந்த உணர்வோடு வாழ்வது. நாங்கள் மற்றவர்களை பிரித்து வைக்கப்படாது, ஒருத்தரையும் பிரித்து வைக்கப்படாது. அவங்க பிரித்து வச்சாலும் நாங்கள் பிரித்து வைக்க தெரியல. உண்மையாக அறிந்தான் உண்மையோடு வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு அந்த உண்மை விளங்காவிட்டு அவங்க விரும்புகிற செய்யலாம். ஆனால் எங்களுக்கு உண்மையை உணர்ந்தோம் என்றால் நாங்கள் எல்லாரும் ஒன்று அந்த உணர்வோடு வாழ்வோம்.
அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க இலங்கை நபரா ஒரு இலங்கை பிரஜையாக இருந்திருக்கிறீர்கள். இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறீங்க. அது உங்களுடைய சேவை நிமித்தமாக இருக்கலாம், இல்லது என்ன விஷயத்துக்காக நீங்க செய்தது, அங்க அமெரிக்காவுக்கு போய் குடியேறினது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல. உங்களுடைய இந்த பயணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய இந்த பயணம் இலங்கை தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் உங்களுடைய பயணம் எப்படிப்பட்டதாக அமைந்தது? சின்ன வயது தொட்டே நான் 3-4 வயது தொட்டே நான் ஒரு கத்தோலிக்க குருவாக மாறணும்னு விரும்பினான். என் தாயின் தகப்பனும் நல்ல பக்தியோடு என்னை கத்தோலிக்க சமயத்தில் புலங்கி வந்தார். எங்கள் வீட்டுக்கு சுவாமி மேல் சிஸ்டர் மேலாம் வந்து போகணும். அப்போ எனக்கு 3-4 வயது தொட்டே அந்த எண்ணம் தலைக்குள்ள இருந்தது. அப்போ நான் 24 வயதில் நான் கத்தோலிக்க 61ஆம் ஆண்டு கத்தோலிக்க மாறி முதல் துவக்கத்தில் அடக்கலை மாதான் கோயிலில் இருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய கோயிலில், அப்புறம் அதுக்கப்புறம் மன்னாருக்கு போய் அப்படி முல்லைத்தீவு அப்படி பல இடங்களில் இருந்திருக்கிறேன். மாதங்கள் எல்லா இடம் இருந்து சேவை செய்திருக்கிறேன். அதுக்கு துவக்கத்தில் எனக்கு பூர்ண சந்தோஷமாக இருந்தது நான் செய்த வேலை. அப்புறம் கொஞ்சம் வர எனக்கு இப்படி நித்திய நரகம் அது போல் அது புல போல் தோன்றுச்சுது. நரகம் கடவுள் எங்களை நித்தியத்துக்கு நரகத்தை தள்ளக்கூடுமாண்டா கடவுளுக்கு உண்மையான அன்பில் என்று கருத்து. ஒரு அன்பிலான கருத்து நாங்கள் புலப்படும் பொழுது நித்திய நேரத்தில் தள்ளி போட்டு ஒரு விதமான மன்னிப்பும் தர முடியாத கடவுள் என்றால் அவருக்கு உண்மையான அனுப்பங்களில் இல்லை என்று கருத்துண்டா. அப்போ எனக்கு அது ஒரு புலமான தோன்றுச்சுது. அதனாலே அவருக்கு கேள்விகளை கேட்டு திருச்சபை போதிக்கிறதுல கனப்பிள்ளைகள் இருக்கிறதே உணர்ந்தேன். அந்த நேரத்தில் நான் எதிர்பாராமல் எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. 70ஆம் ஆண்டில் ஒரு இருந்தா போல என்கிட்ட நான் கொடுத்த ஒரு லெக்சரை கேட்ட ஒரு பிஹெச்டி கொண்டு இருந்த வட்டுக்கோட்டை ஜெஃப்னா காலேஜில் சேர்ந்த அமெரிக்கன் பொடியன் அங்கே போன அப்புறம் தான் படித்த அந்த இன்ஸ்டியூட்டில் எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் என்று அனுப்பினார். இந்த ஸ்காலர்ஷிப் நீ ஃப்ரீன்னு காசு கொடுத்தா எனக்கு கூப்பிட்டேன். அந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் நான் அமெரிக்காவுக்கு போய் அங்கே ஒரு வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு வருஷம் குருவாக இருந்தேன். அந்த அந்த கட்டளை குரு அவருக்கு சொன்னார், நீ கடவுளையும் இயேசுநாளையும் நம்பினால் அது போதும், இந்த திருச்சபை போதிக்கிற பற்றி எனக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னார். பிறகு அப்போ நான் இருக்கலாம்னு. அதுக்கப்புறம் எனக்கு திரும்பவும் ஒரு கேள்வி வந்த தரையில் எனக்கு அந்த கத்திரிக்க திருச்சபையின்படி படைப்புக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குன்ட்டு. அதான் சைவ சைவத்தில் அது இல்லை. படைப்பு கடவுளின் வெளி தோற்றமடிய படைப்பு கடவுளுக்கும் ஒரு அளவு வித்தியாசம். அப்போ எனக்கு உடனே கடவுளுக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் பண்ணால் கடவுள் அளவற்றவராக இருக்க முடியாது. அப்போ கடவுள் இருக்கிறாரு இல்லையோன்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போ நிச்சயம் எனக்கு தெரியாதுன்ற போது ஐ பிகம் an agnostic என்ற கருத்து எனக்கு என்னென்னு தெரியாது. கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, நாங்கள் இந்த உலகத்தில் மரித்த பிறகு நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ, ஒன்றுக்கு மறுமொழி இல்லை, உண்மையான மறுமொழி இல்லைன்னு அக்னாஸ்டிக்காக மாறினேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு தனி அனுபவம் வந்தது. ஒரு நாள் நான் கேள்விப்பட்டேன், இந்த நித்திர கொள்ளாமல் முழுதும் இந்த மனதை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் நீ நல்ல சமாதானம் பெறலாம், ஆனந்தமான சமாதானம் பெற. அப்போ நான் இன்றைக்கு நான் அதை செய்ய போகிறேன். நான் வழக்கமாக சாப்பிட்டா பிறகு டிவி பார்க்குறது என்ற வழக்கமாக இருந்தது. அது ரெண்டையும் நிப்பாட்டி முழுதும் என்ற மனதை பார்த்து கொண்டே இருந்தேன். விடிய ஒரு 7 மணி போல எனக்கு பூரண சமாதானத்தோடு நல்ல சந்தோஷமாக இருந்தேன். காலம் 7 மணிக்கு அப்படி இருந்த அப்போது ஐயா என்ற தகப்பன், அவர் செத்து 10 வருஷம் போயிட்டது. அவர் எனக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி தோன்றுது. அவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் இல்லை, அவர் விளக்கமாக ஐ லவ் யூ வந்து இங்கிலீஷில் சொல்கிறார். அவர் தமிழ் தான் என்னோட வழக்கமாக கதைக்கிறது. அந்த நேரம் அவர் இங்கிலீஷில் சொல்கிறார், ஐ லவ் யூ மை சன் என்று வடிவாக சொல்கிறார். அப்போ எனக்கு பெரிய என்னடா, அப்போ நான் இது ஹெலுசினேஷன்டா இந்த தலைக்கில் ஏதோ நடக்குதான்டா. இப்போ உடனே உள்ளுக்குள்ளேருந்து வருது, ஆழமாக இருந்து வருது. இந்த ஹெலுசினேஷன் என்றால் இந்த உடம்பும் இந்த மேசையும் இந்த இதெல்லாம் இதிலும் பார்க்க கூட ஹெலுசினேஷன், இதுதான் கூட உண்மை என்றது உணர்ச்சி உள்ளுக்குள்ள இருந்தபடியே வருது. இது கூட உண்மை என்று உணர்றேன். அதுக்கப்புறம் எனக்கு சின்ன சந்தோஷம். நான் அவற்றை அன்பு அன்பின் கடலில் நான் மூழ்கி இருந்த மாதிரி இருந்தது. அன்பு தான் இல்லாமன்ற அந்த உணர்ச்சியோடு நான் பெற்றேன். அதுக்கப்புறம் அப்போ உடனே அந்த கேள்வி வந்தது, வந்தோடனே அப்படி என்றால் கடவுள் இருக்கிறாரா
எனக்கு அதை பற்றி தெரியாத. நாங்களும் செத்த அப்புறம் வாழ்வோம், அது நிச்சயம். நான் போய் கல்யாணம் முடியாமல் அவ்வளோ நாளும் இருந்தேன், 50 மட்டும். அது பெரிய கதை, அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு 50 வயது உள்ள பிள்ளையை நான் போக முடித்தேன் கொழும்பில், தமிழ் பிள்ளை. அவள் நல்லா படித்தவ, நேஷனல் லைப்ரரியில் தமிழ் பகுதிக்கு அவள் தான் தலைமையாக இருந்தவ. அவ கல்யாணம் முடித்த பிறகு இங்கே வந்த அப்புறம் ஒரு 17ஆம் ஆண்டில் அவருக்கு அல்சைமர்ஸ்ன்ற வருத்தம் வந்தது. அந்த அல்சைமர்ஸில் ஆக்கள் வழக்கமாக மறக்கள் துவங்கினேன். இந்த கொஞ்சம் ஆக்கள் பேரிலேயே மறந்து எல்லாரையும் மறக்க துவங்கி அவங்க சொன்னவங்க டாக்டர் எக்ஸாமின் பண்ணி போட்டு என்ன ஒரு 5 வருஷத்துல சில வேலை சாகம் கூடும், ஆனால் மறந்து வந்துன்னு போவாண்டு. அப்போ 22ஆம் ஆண்டில் அவள் துண்டா இங்கிலீஷ் மறந்து போனான். ஆங்கிலம் வடிவாக கற்றுட்டு இருந்தவருக்கு ஊற்று சொல்லி இங்கிலீஷ் தெரியாமல் போட்டு இல்லை. அப்போ அவருக்கு சகோதரங்கள் கூப்பிட்டாலும் ஆறுன்னு தெரியாது. என்ன மாத்திரம் நினைப்பு இருந்தது, கடவுள் அருள், என்ன மாத்திரம் நல்ல நினைப்பு இருந்தது. ஆனால் நானும் தன் புருஷனோ தம்பிக்கோ அண்ணனோன்னு தெரியாது. ஆனால் என்னோட நல்ல தொடர்பு இருக்குன்னு அது தெரிஞ்சது. மற்றபடி மற்ற தொடர்பு எல்லாம் கட் பண்ணியாச்சு. அப்போ நான் பார்த்துன்னு இப்போ தமிழ் மாத்திரம் கதைக்கிறா, வேறு தொடர்பு இல்லை. அப்போ இவ எங்கே வச்சு என்ன பிரயோசனம், இப்போ இலங்கை கூட்டி கொண்டு அவருக்கு கூட ஆக்களோட கதைக்கக்கூட வருமானு சொல்லி அதுக்கப்புறம் தான் இலங்கைக்கு வந்துடுறான். 22 அக்டோபர் தான் வந்தார் இலங்கைக்கு. அப்படின்னா நீங்க 2022ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க, அப்படித்தானே? சோசியல் செக்யூரிட்டி காசும் ஒரு $4,000 என்றால் இங்கே ஒரு 4,000 என்றால் டாலர்ஸ் என்றால் இங்கே 12 லட்சம் ரூபாய் வரும். அது எனக்கு தெளிவாக இருக்கு, அந்த அவ்வளோ காசு. அதனால ஆக்களுக்கு உதவி செய்யத்துவங்கன்னா தொடர்ந்தும் அருமையான கருத்துக்களை தேவதாஸ் திருச்செல்வம் அவர்களுடன் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் அவருடைய சமூக சேவைகள் பற்றி, ஒருமை விழிப்புணர்வு நிறுவனத்தினுடைய சமூக சேவை பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். மேலும் இந்த விஷயங்களை தொடர்ந்து காணுவதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியை பார்க்கலாம். சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் தேவதாஸ் திருச்செல்வம் அவர்களிடம் அவருடைய சமூக சேவைகள் பற்றி தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கலாம். நீங்க ஒரு சமூக சேவையை முன்னெடுத்து கொண்டு வாரீங்க. இந்த சமூக சேவைன்னு சொன்னாலே கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க இல்லை, யாராவது உதவி செய்வாங்க சொன்னா உதவி கண்டிப்பா செய்யும் பொழுதுதான் நாங்கள் அந்த உதவிகளை பெற்று கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், இல்ல வறுமை கோட்பாட்டில் இருக்கிறவங்க, வாழ்வாதாரம் இழந்தவங்களுக்கு பல உதவிகளை இன்னைக்கு செஞ்சு வராங்க. அந்த வகையில உங்களுக்கு இந்த சேவையை செய்யறதுக்கு யாராவது உதவி செஞ்சார்களா, இல்ல எப்படியான உதவிகள் கிடைக்கப்பட்டு நீங்க இந்த சமூகத்துல சேவைகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நான் துவக்கத்தில் ஆக்களுக்கு உதவி செய்யணும் என்ற நோக்கத்தோடு ஆங்கிலம் படிப்பித்தால் எல்லாருக்கும் உதவியா இருக்கும்னு சொல்லி ஒரு ஆங்கில ஸ்கூலை நான் இருந்த வீட்டிலே துவங்கினேன். அதுக்கு பல பேர் 3-4 பேர் படிப்பிச்சினோம். அதில் கிருஷாந்தா என்று அவன் படிப்பித்தா. அவள் நல்லா அழகாத்திரமாக படிப்பிக்கிறான்னு அறிந்து இந்த ஐடியா, இந்த எண்ணம் வந்தது. நான் ஆக்களுக்கு வேறு விதமாக உதவி செய்யலாம் என்று இப்படி ஒரு விழிப்புணர்வு சங்கத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தவுடனே நான் அவளுடன் அதை பற்றி கருத்தேன். அவருக்கு ஆர்வத்தோடு தான் உதவி செய்வா, தான் அதில் ஈடுபடுவான்னு சொல்லி வந்தான். அதன் பிறகுதான் நான் இதை துவங்கினான். ஆங்கிலம் படிப்புகிறது மாத்திரமில்லை, ஏழைகளுக்கும் உதவி செய்யலாம், பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் உதவி செய்யலாம் என்ற அந்த தாங்கள் இப்போ இந்த சேவையை எத்தனை வருடங்களாக தொடர்ந்து சென்று? ஒரு வருஷம் தான் முழுபடியும் இருந்தது. 2 வருஷம் துவக்கத்தில் அந்த ஆங்கிலம் படிப்பிச்சது தான். இப்போ 1 வருஷம், அதான் இந்த 1 வருஷத்துக்கு முடிந்தது தான் இந்த புத்தகம் கொண்டு வந்தேன். நான் இந்த புத்தகம் அளவற்ற அன்பு என்ற சஞ்சிகையை நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க. இது 1 வருட காலத்தை நீங்க பூர்த்தி செய்யற விதமா தான் இந்த பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறீங்க. இந்த அளவற்ற அன்பு இந்த சஞ்சிகையில எப்படியான விஷயங்கள் இருக்குது, அது எதற்காக இந்த அளவற்ற அன்பு என்ற சஞ்சிகையை நீங்க வெளியிட்டீங்க? இந்த அளவற்ற அன்பை பற்றியே சில கட்டுரைகள் இருக்கின்றன. துவக்கத்தில் நான் எழுதுறேன், ஆங்கிலத்தில் எழுதி இருக்குது அளவற்ற அன்பை பற்றி. மற்ற வேறு ஆக்களும் அன்பை பற்றி சில எழுதினோம். அதிகமாக எல்லாம் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தாங்கள் என்ன விதமாக இந்த அளவற்ற அன்போடு என்ன தொடர்பு இருக்கின்றது தான் காணும், வாழ்க்கையில் என்ன விதமான தொடர்பு இருக்கின்றது. அப்ப நீங்க தொடர்ந்து செஞ்சு வந்த பணிகள் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த அளவற்ற அன்பு என்ற ஒரு சஞ்சிகையில அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் கேட்டது போல இந்த யாராவது உங்களுக்கு உதவி செய்யறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததுல்ல.
அதே மாதிரி வந்து ஒரு இந்த சமூக சேவைக்கு வந்து நீங்க பணம் திரட்ட, அதாவது நிதி திரட்ட வேண்டிய கட்டாயம் தேவையுண்டது இருக்குது. இந்த நிதியை வந்து நாங்கள் வந்து திரட்டும் பொழுது பல சவால்களை எதிர்கொள்ளுவோம். என்ன சொன்னா சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரங்களில் கிடைக்காம போகலாம். அப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பண உதவி, அதாவது உங்களோட நிறுவனத்துக்கு தேவையான உதவிகளை வந்து பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோமல்ல, எப்படியான பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுத்தீங்கள், எப்படியான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது? நிச்சயமாக துவக்கத்தில் எனக்கு மிகவும் கஷ்டப்பட்டேன். என்றால் நான் அந்த வீடு கட்டும் பொழுது இதை ஒரு குடும்பத்தை பூர்ணமாக நம்பினேன். அவர்களால் போய் செல்ல முடியாது என்ற அளவுக்கு அவர் நடித்தார்கள். அப்போ நான் மற்ற அவர்களை பற்றி கூட பிரயாக சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் என்னிடம் ஒரு 50 லட்சத்துக்கு மேலே என்னுடைய எடுத்துட்டார்கள். அது எனக்கு பெரிய மன வருத்தம். ஆனால் கடவுண்ட உதவியால் அதுக்கப்புறம் அப்படி ஒன்று நடக்கவில்லை. இந்த வேலை செய்யும் பொழுது கஷ்ட துன்பம் வந்தாலும் கடவுண்ட உதவி எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை இருந்தால் எல்லா பிரச்சனையும் நாங்கள் மேற்கொள்ளலாம். இந்த சமூக சேவைகள் செய்யும் போது கண்டிப்பாக பிரச்சனைகள், சவால்கள் எல்லாம் இப்ப நாங்க கதைச்சது போல சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு வந்து இந்த சேவை, நீங்கள் இந்த மேற்கொள்கின்ற இந்த சேவை உங்களுக்கு மன நிறைவை தருதா அப்படி என்று சொல்லி கேட்டால், உண்மையாவே உங்களுக்கு இந்த மன நிறைவை தருதா அப்படி என்று சொல்லி கேள்வியும் இருக்குது. என்ன சொன்னா, சமூக சேவைகள் செய்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் இல்லை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் உற்சாகத்தோடு இதை நான் செய்யணும், இதை வந்து எங்கள் மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு ஒரு உற்சாகம் இருக்கும்ல, இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி என்று சொல்லி, அப்படியான இந்த விஷயங்கள் வந்து செய்யும் பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மனநிறைவை தருதா இல்லையா? எனக்கு என் மனதின்படி நான் சந்தோஷமா இருக்கணும் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்து இருக்க வேணும். என்ற முழு நோக்கு நான் சந்தோஷமா இருப்பது. நான் சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்க பண்ணலாம். அப்போ நான் மனவருத்தப்பட்டுக்கொண்டு துன்பப்பட்டுக்கொண்டு அதுக்கு இடம் கொடுத்தேன் என்றால் நானே பலவீனமாக போகிறேன். கடவுள் அளவில்லாத ஆனந்தம், அதுதான் கடவுள். அந்த அளவில்லாத ஆனந்தம் எங்களுக்குள்ளேயும் இருக்க வேணும். அதை தேடி நாங்கள் போக வேணும். நீங்க ஒரு குருவாக கூட இருந்திருக்கிறீர்கள். இந்த குருவாக இருந்த காலம் தொடக்கம் நீங்கள் பல சேவைகளை கண்டிப்பாக செய்திருப்பீர்கள். என்னன்னா, ஒரு குருவானவர் கண்டிப்பாக சமூக சேவைகள், சமூகத்தோடைய சேர்ந்த ஒரு நபராகத்தான் இருப்பார். அந்த வகையில நீங்க வந்து கண்டிப்பாக சமூக சேவைகளை அன்றிலிருந்து செய்திருப்பீர்கள், இன்று வரை தொடர்ந்து செய்கிறீர்கள். அப்படி வந்து நீங்கள் இன்று இந்த ஒருமை என்ற நிறுவனத்தின் ஊடாக நீங்க செய்கின்ற இந்த சமூக சேவைகளை உதாசீனம் செய்து, அதை வந்து நீங்க கொடுக்கின்ற பொருட்களை உதாசீனம் செய்தது பற்றி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? யாராவது அப்படி உதாசீனம் செய்திருக்கிறாரா? என்ன, நீங்க கொடுத்த பொருளை சரியா பயன்படுத்தாமல் அதை வீணடிச்ச சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கா? கடவுளுடைய அருளாலே அது அதிகம் நடக்கவில்லை. அந்த ஒரு குடும்பத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் 1-2 நடந்ததுதான். ஒரு முறை நடக்கல எங்களுக்கு மனம் துக்கம் வரும். ஆனால் நாங்கள் அதையும் தள்ளி வச்சு போட்டு நாங்கள் செய்ய வேண்டிய வெளிச்சத்தை கொண்டு போகிறோம். இப்ப நான் சொன்னது போல இந்த நீங்க கொடுத்த இந்த பொருளாதாரங்களை வந்து, அதாவது சேவைகளை வந்து உதாசீனம் செய்யறது, இல்ல அதை சரியா பயன்படுத்தாமல் போகின்ற போது உங்களுடைய நீங்கள் இதை பார்த்து என்ன செய்திருக்கிறீர்கள் அப்படி என்ற கேள்வி இருக்கு. என்னன்னு சொன்னால், இன்று வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த மக்களாக இருக்கட்டும், இல்ல புலம்பெயராத மக்களாக இருக்கட்டும், நிறைய சேவைகளை வந்து எங்களுடைய தமிழ் மக்களாக இருக்கட்டும் எல்லா மக்களுக்குமே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள், சாதி மதம் வேதங்கள் இல்லாமல். அப்படி இருக்கின்ற பொழுது வந்து உங்களுடைய நீங்க அந்த பொருளாதாரம் முன்னாடி கேட்டது போலதான், இந்த நீங்க கொடுக்கின்ற அந்த பொருட்கள், நீங்க கொடுக்கின்ற வாழ்வாதாரம் சம்பந்தமான பொருளாக இருக்கலாம், இல்லது அவர்களுடைய கல்வி முறைக்காக நீங்க எடுக்கின்ற முன்னேற்ற நடவடிக்கைகள், இது சம்பந்தமாக நீங்க ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை சரியான பயன்படுத்தாமல் அதை விற்று, இல்ல அதை வந்து தேவையில்லாமல் அதை பயன்படுத்தாமல் அது பாழடைந்து ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு விஷயமாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? என்ன சொன்னா, அதிகமா அன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னிட்ட சொல்றதை நான் கேள்விப்படுகிறேன்னு சொன்னா, நாங்க அங்கிருந்து கொடுக்கின்ற பொருட்களையோ, அங்கிருந்து அவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கின்ற இந்த வாழ்வாதாரம் சம்பந்தமான செயற்பாடுகளை கூட இன்று சில பேர் வந்து சரியாக செய்யறது இல்லை, கொடுக்கறது கொண்டே விற்று அதை வந்து காசாக்கி அதை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படியான பிரச்சனைகள் கண்டிப்பா சமூகத்துல இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படியான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா இது வரைக்கும்? நடந்திருக்குதா எனக்கு தெரியாது, மற்ற சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி கேள்விப்படும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை அங்க திரட்டி இங்க திரட்டி அதை நான் வந்து கஷ்டப்படுற ஒருத்தங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கொடுக்கும்போது அந்த கொடுத்த அந்த சேவையானது வீணடிக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டாலோ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மனசு எப்படி இருக்குது? அதிகமான ஆட்கள் அதை உண்மையாக நல்ல வழியில பாவிக்கிறபடியால் 1-2 பேருக்கு பிள்ளையாக பாவித்தாலும் பரவாயில்லை என்று நான் ஏற்றுக்கொண்டேன். கண்டிப்பா ஒரு சேவையை செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு இடம் தேவை.
உங்களுடைய இடம் இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறீங்க. இலங்கையில வந்து எந்த இடத்துல இருந்து உங்களோட சேவையை நீங்க ஆற்றிக் கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய சேவை வந்து தமிழ் மக்கள் சார்ந்ததாக இருக்கிறதா? இல்ல எல்லா மக்களுக்குமே இலங்கையில இருக்கிற அனைவருக்குமே உங்களுடைய சேவையை வந்து நீங்க கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அது வந்து எல்ஐசி பில்டிங் என்று வேம்படி கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு கிட்ட இருக்கிற ஒரு பில்டிங். அதெல்லாம் நாங்கள் இப்போது ஆஃபீஸ் வச்சுக்கிறோம். இந்த சேவை வந்து இப்பொழுது யாழ்ப்பாணம் மற்றும் பூநகரி, முல்லைத்தீவு அப்படி கிட்டத்தான் இருக்கிறது. அதன் பிறகு நாங்கள் ட்ரிங்கோமலை, பட்டிக்கலோ, மற்ற கொழும்பு, தமிழ் மலை எல்லா இடமும் போவோம். இலங்கை முழுதையும் கவர் பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய அரைவாசிக்காக நாங்கள் முழுப்படியே உலகம் முழுதும் கொடுக்குறோம். மற்ற அரைவாசிக்காக தான் இலங்கையை பாவிக்கிறோம். உங்களுடைய ஊழியர்கள் பற்றி சொல்லுங்க. ஏன்னா அவர்களுடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஊழியர்கள் மேம்படியே அவருடைய எனக்கு வேலை செய்யாமல் இந்த விழிப்புணர்வு சங்கத்துக்கு வேலை செய்யாமல் வெளியில் போய் வேலை செய்தால் அவர்களுக்கு எவ்வளோ கூட சம்பளம் கிடைக்கும். 3 பேரும் மாகா கட்டிக்காரர். ஆனால் அது இல்லாமல் இதுக்கு தான் செய்யணும் என்ற அந்த நல்ல மனதோடு எனக்கு செய்கிறதுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம். அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அதற்கு சார், தொடர்ந்து நீங்க இப்ப அமெரிக்கா போயிட்டு திருப்பி நீங்க இலங்கைக்கு வரதா இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு மறுபடியும் மேல்குடியேற்றி போயிட்டீங்க, அங்கேதான் இருக்க போறேன் அப்படின்னு நிலைமை வந்தா தொடர்ந்து உங்களுடைய இந்த சமூக சேவையை நீங்கள் ஆற்றுவீங்களா? நான் திரும்பி அமெரிக்காவுக்கு போகின்ற எண்ணம் எனக்கு எல்லளவும் இல்லை. இதுதான் கடைசி முறை அமெரிக்கா போகின்ற ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு, உணர்ச்சி. அதனால நான் இந்த வேலையை துவங்குற வேலையை முடியாமல் இருக்க மாட்டேன். துவங்கி வடிவாக முடிக்க வேணும். முடிக்கணும்னா நான் இல்லாவிட்டாலும் எனக்கு என்ன நடந்தாலும் இந்த வேலை போய்கொண்டிருக்க வேண்டும். அது செய்கிறதான் நான் போகிறேன் அமெரிக்காவுக்கு. திரும்பி சில வேலை போக வேண்டி இருந்தேன்டா போவேன். ஆனால் எனக்கு அந்த எண்ணம் போக வேண்டி திரும்பவும் போக வேண்டி வரும் என்று நான் நினைக்கவில்லை இப்பொழுது. மிகவும் அருமையான கருத்துக்களை வந்து எங்களோட வந்து தேவதாஸ் திருச்செல்வம் அவர்கள் வந்து, அதாவது ஒருமை விழிப்புணர்வு நிறுவனர் வந்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். மிகவும் அருமையான சேவைகளை வந்து அவர் இந்த சமூகத்துல செய்யறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த நிகழ்ச்சியில. இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது. அந்த வகையில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு சிந்துஜா பெனட் சௌந்தரநாயகம். நன்றி நேயர்களே. நன்றி சார். நன்றி.